சித்ரா, என்னம்மா? அம்மா கொஞ்சம் இப்படி வாமா. ஏன் கண்டு இவ்வளவு லேட்டாவா எந்திரிக்கிறது? எப்ப குளிச்சு எப்ப ஸ்கூலுக்கு போறது? சீக்கிரமா எந்திரிக்க வேணா? அப்பா எழுப்பு இல்லம்மா, நானே தான் எந்திரிச்சேன். சரி, சாந்தி எந்திரிச்சிட்டாளா? இல்லம்மா, அவளுக்கு ராத்திரி பூரா ஜுரமா படுத்துட்டு இருக்கா. ஜுரமா? ஏண்டி ராத்திரி யாராவது ஒண்ணு உடனே என்கிட்ட சொல்ல வேண்டாம்? சாந்தி வரேன்டாமா சொன்னா, அப்பா தான் அம்மாட்ட போக கூடாதுன்னு திட்டி படுக்க வச்சிருச்சுமா. அம்மா, எனக்கு தலை வலிக்குதும்மா. ஏன் கண்ணு? சாந்தி, ஐயோ எனக்கா ரத்தமா எடுக்கா? அதான் தெரியலடி. கடவுளே, சாந்தி, 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 ஐயோ என்னமா ஆச்சு? சோடா என்ன தெரியல? சீக்கிரம் ஆட்டோ கூட்டிட்டு வா. சாந்தி, அப்பா. என்னம்மா? சாந்தி ரத்தமா வாந்தி எடுக்கறாப்பா. வாந்தி எடுக்கறா? ஆமாப்பா. எங்க? அம்மாட்ட இருக்காப்பா. நீங்க தான் நிறுத்து. வாங்கக்கா, சீக்கிரம் சீக்கிரம் பண்ணா. சாந்தி, கண்ணு, ஐயோ சாந்தி, சாந்தி, என்னமாச்சு? அடி பாவி, நல்லா இருந்த குழந்தை போய் சாகடிச்சியே நீ. யாரு? நானா? சும்மா தகராறு பண்ணிட்டு இருக்காம குழந்தைய கொண்டு ஹாஸ்பிடல் போறா. என் குழந்தை காப்பாத்தி இறங்குங்க. இடியா வண்டியா இடு. இந்த பாரு, என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு அவளை கொண்டு போடுறோம் உன்னை. இடியா வண்டியா சீக்கிரம் போடுவா. நானும் குழந்தைகளை கண்டுக்காம இருந்துட்டு இப்ப மட்டும் பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறத பாரு. குழந்தைய விட்டுக்க கூடாது. நீ கொண்டு போய் ஹாஸ்பிடல். சண்டை போடுற நேரமாக்காது. நம்ம வேற ஏதாவது ஆட்டோ பிடிச்சி குழந்தைய பார்க்க போலாம். வாங்க வா. குழந்தை எத்தனை நாளா வாந்தி எடுக்குது? 10 நாளா டாக்டர். 10 நாளா வாந்தி எடுக்குதா? ஏமா 10 நாளா வாந்தி எடுக்குது? டாக்டர் கிட்ட காட்டணும்னு தோணலையா உங்களுக்கு? நான் அப்பவே சொன்னேன் டாக்டர், ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். இவன் தான் வேலைக்கு போறது குழந்தை நாசப்படுத்திட்டா இவன். நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, நீங்க அழைச்சிட்டு போக வேண்டியதானே? பல்ல உடைச்சு. சைலன்ஸ் ப்ளீஸ். இதென்ன ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா, உங்க வீடு நினைச்சீங்களா? இப்ப குழந்தை எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சம் சீரியஸ் ப்ராப்ளம் இன் ஹார்ட். மிஸ்டர், நான் நினைச்ச மாதிரியே குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? ஆபரேஷனுக்கு 30,000 ரூபாய் ஆகும். இப்ப நீங்க கட்டினீங்கன்னா நான் உடனே ஏற்பாடு பண்றேன். டாக்டர், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க டாக்டர். பணத்தை எப்படி? என்னது புரியாம பேசுறீங்க? குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லனா குழந்தைய உயிரோட பாக்குறதே கஷ்டம். சரி டாக்டர், பணத்தை நான் எப்படியாவது கொண்டு வந்துறேன். நீங்க உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ஓகே ப்ளீஸ். டாக்டர், உசுரை குட்டாதே குழந்தை காப்பாத்து டாக்டர். நானு இவரை நம்ப என் குழந்தைய விட முடியாது. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும். இவ்வளவு படத்துக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, இந்த நேரம் பார்த்து மாமா மாமி வேற வீட்டுல இல்லையே. ஐயோ, நான் என்ன போயிடுவேன்? சார், எப்படியாவது ஒரு 30,000 மட்டும் உதவி பண்ணீங்கன்னா போதும் சார். என் குழந்தைய நான் காப்பாத்துவேன் சார். எங்க சம்பளத்துல கூட அதை புடிச்சுக்கோங்க சார். நான் உதவி பண்றேன்பா. உன் பொண்டாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லு சார். அவன் எதுக்கு சார்? நீங்க என்ன நம்பி கொடுக்கலாம்ல. மிஸ்டர், நான் சொன்னத முதல்ல செய். சார், அவன் பொண்டாடி தான் 2 கண்ணு அவிஞ்சு போச்சுன்னு சொன்னோம்ல. அப்புறம் எப்படி சார் அவங்க எங்க வருவாங்க? மறுபடியும் என்கிட்ட போய் சொல்றியா? உங்க பொண்டாட்டிங்க எங்க வேலை பாக்குறாங்க தெரியுமா? என்னுடைய கவர்மெண்ட் ஃபேக்டரியில தான். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கயா? என்னடா அப்படி பாக்குறீங்க? இன்னொரு தடவை போய் சொல்லி என்ன ஏமாத்த நினைச்சுங்க, தொலைச்சு போட. பி கேர்ஃபுல். சார், அன்னைக்கு ஏதோ வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட போய் சொன்னேன் சார். எங்களை பண்ணி இன்னைக்கு உண்மையிலேயே என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு சார். வேணும்னா போன் பண்ணி கேளுங்க சார். மிஸ்டர், உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் உன்னை நம்ம தயாரில்லை. Get out. I say get out. டேய், எங்கேயும் பணம் கிடைக்காதடா. எவனும் நமக்கு தரமாட்டான். ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி தன்மானம் பார்க்காம பொண்டாட்டி கால்ல போய் விழு. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. குழந்தை உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணுடா. டேய், மறுபடியும் அவன் போய் பொண்டாடி கையில விழு சொல்றியா? வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா கூட இல்ல. போடா. டேய், நீ போடா. ஆஸ்பத்திரியில இருக்குது உன் குழந்தை, இவன் குழந்தையாடா? இவனை சொல்றா. இவன் சொல்றதான கரெக்ட். அவ கால்ல விழுந்துக்கு நான் தயாரா இல்ல. அப்ப குழந்தை உயிர் என் குழந்தைய காப்பாத்துறது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. டேய், நீ என்ன ஒரு அப்பறா? குழந்தை போடா. 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 விடுடா. போடா நீ.
அது பெங்களூர் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியல மச்சான். எதுக்கு கவலைப்படாதீங்க, சக்சஸ் தான், நான் முடிச்சு கொடுத்துறேன். டேய் அவனே தான்டா கருப்பியா? டேய் அவரை பார்த்து எப்படியாவது கொஞ்சம் பண உதவி கேட்கலாம்டா. டேய் ஏற்கனவே ஒரு மாதிரியான பாத்தி வச்சறானே. அவர் எப்படிதான் நமக்கு என்னடா, என் குழந்தைய நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ல, கொஞ்சம் உதவி செய்யறாரு. டேய் என்னடா இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? வாடா நான் போய் கேட்கறேன்டா, வாடா. டேய் கருப்பியா, டேய் கபாலி, நல்ல நேரத்துல வந்தப்பா நீ. நீ ஒரு மடையடா, அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடிட்ட. இல்லப்பா அன்னைக்கு ஒரே போலீஸ் சொல்லையா இருந்துச்சு. பிசினஸ்ல எல்லாம் சகஜம்டா, அதுக்காக பயந்துட்டு ஓடிடுறதா? சரிப்பா அதை விடுறா, அது அப்புறம் பேசிக்கிறப்பா. நீ ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணப்பா எனக்கு. இவர் யார் தெரியுமா? அன்னைக்கு என் கூட உன் வீட்டுக்கு வந்தாரு பாத்தியா, என் ஃப்ரெண்ட் ரவிசங்கர்ப்பா. இவர் ஃபுல்லா ஹாஸ்பிடல்ல ரொம்ப சீரியஸா இருக்குடா கருப்பியா. அப்படியா? நீ தான்டா ஹெல்ப் பண்ணு. அவன் சார் எப்படியாவது குழந்தை காப்பாதுங்க சார். 30,000 கொடுத்தீங்கன்னா போதும் சார், உங்க காலை பிடிச்சி கேட்டு கேட்டு சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். 30,000 1 லட்சம் தரேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். எது வேணாலும் சொல்லுங்க சார், நான் செய்யறேன் சார். என்ன வேணாலும் செய்யறேன்டா. இந்த அட்ரஸுக்கு நான் ஒரு சரக்கு கொடுப்பேன், நீங்க கொண்டு சேர்த்துடணும். அது வேற ஒண்ணும் இல்ல, கஞ்சா. எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க சார். 30,000 ரூபாய் இருந்தா ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. என் குழந்தை உயிரே உங்க கையில தான் சார் இருக்கு. என்னம்மா இது காலரா விழுந்துட்டு? நான் ஹெல்ப் பண்றேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு நாள் உன் புருஷன் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டான். அவன் ஏற்கனவே பொய் சொன்னதுனால நான் நம்பல. ஐயோ இல்ல சார், அவங்க போய் சொல்லல. உண்மையிலேயே என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வேணும்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேளுங்க சார். வேண்டாம், நீ இவ்வளவு தூரம் சொல்றப்போ நான் நம்புறேன்ப்பா. கேஷியர் கிட்ட சொல்ற, பணத்தை வாங்கிக்கிறேன். நன்றி சார். என்ன சொன்னா மாமி? போன காரியம் என்னாச்சு? இதோ பணம் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு. ஐயோ டாக்டர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. போங்க சீக்கிரம். டாக்டர் இதுல 30,000 ரூபாய் இருக்கு. எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்து. லேட் ஆச்சு, சாரி டாக்டர். பரவாயில்லம்மா, பணத்தை கொண்டு போய் கவுண்டர்ல கட்டுங்க. டாக்டர் டாக்டர் 30,000 டாக்டர், 30,000. இத பாருங்க, 1 லட்சம் எடுத்து வந்துருங்க. உடனே என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன் சார், உங்க வைஃப் தான் பணம் கொண்டு வந்துட்டாங்களே. இவளுடைய பணத்துல என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணாதீங்க டாக்டர், என் பணத்துல பண்ணுங்க ப்ளீஸ். சார், உங்களுக்குள்ள போட்டி போட்டு குழந்தை உயிரை பறி கொடுத்துறாதீங்க. சீக்கிரமா யாராவது ஒருத்தர் பணத்தை கட்டுங்க, நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன். ஏய், புருஷனை அடி கேவலமா நினைக்கிற? நான் மனசு வச்சா ஒரே நாள்ல 1 லட்சத்தை சம்பாதிக்க முடியும், ஞாபகத்துல வச்சுக்கோ. குழந்தைக்கு ஆபரேஷன் முடிட்டோம், அப்புறமா உனக்கு கவனிச்சுக்கிறேன். வாங்கடா, பணத்தை கட்டலாம். யோ, ஹோட்டல்ல பார்த்தேன்னு சொன்னீங்க, இவங்கள தானே? ஆமா சார், இவங்க 3 பேர் தான் சார். கஞ்சாங்கடா. கஞ்சாவா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? செய்யறது செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாம நடிக்கிறியா? பெட்டியில என்ன சார்? இதுல குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ண வச்சிருக்கேன் சார். ஆபரேஷன் கடத்துறது கஞ்சா, இல்ல குழந்தை ஆபரேஷன் போய் சொல்லிட்டு அந்த பெட்டியா ஏன் முடியல சார்? அது இப்ப கீழே வைக்கிறத பார்த்த ராஸ்கல் முடியாது. போட்டு நிறைய கஞ்சா வச்சுட்டு இல்ல நான் போய் நான் எதுவும் பண்ணல சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாது. ஏய், வாடா. சார் விட்டுருங்க சார், குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணு சார், பணத்தை மட்டும் விட்டுருங்க சார். சார் please சார். சொல்லுங்க. அடிக்கவே அதுக்குள்ள அலற. கேந்திரா, எத்தனை நாள் இந்த தொழில் செய்றீங்க? என்னைக்கு இப்படி எல்லாம் கிடையாது சார். இன்னைக்கு தான் சார் முதல்ல ஆரம்பிச்சோம். அடிபட்ட இடத்துல மரியாதை சொல்லு, எத்தனை நாள் இந்த கஞ்சா கடத்துறீங்க? சார் ஒண்ணும் பண்ணாத, சொல்லிடுறேன் சார். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஒரு பெங்களூர்காரன்ட்ட கடன் கேட்க போயிருந்தேன் சார். அவங்க சார் பொட்டி கொடுத்து எங்களை ஏமாத்திட்டான் சார். யாரும் அந்த பெங்களூர்காரன்? அது வந்து யாரவன்? ஏய், யாரவன்? சொல்லு. சார் நான் சொல்றேன் சார், எங்களுக்கு பெங்களூர் எங்க இருக்குன்னே தெரியாது சார். இவன் தான் சார் பெங்களூர்காரர்களுக்கு போய் சொல்றா சார். போலீஸ்காரண்டே போய் சொல்றியா? போலீஸ்காரண்டே போய் சொல்றியா? நீங்க அடிச்சோட செத்தே போயிருவேன் சார். சார் எனக்கு இவனே யாருன்னு தெரியாது சார். நீங்க 3 பேரும் யாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியும். நீங்க 3 பேருமே கூட்டுதான். அந்த கஞ்சா கூட்டத்துக்கு தலைவன் யாரு, அந்த பெங்களூர் பார்ட்டி யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல 3 பேரையும் லாக்அப்லயே சாவடிச்சிருவேன். ஜாக்கிரதை. நாளைக்கு நமக்கு சங்குதான். நான் அப்பவே சொன்னேன், பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் கௌரவம் பார்க்க வேண்டாம், கௌரவம் பார்க்க வேண்டாம். கேட்டீங்களடா நீங்க 2 பேரும்?
நீங்க மட்டும் நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா நம்ம பொண்டாட்டிட்ட சொல்லி முதலாளிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா. சும்மா இருக்க மாட்டேன். இங்க வந்து புலம்பிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறேன். ஆமா, நீ சும்மா இருடா. இவ சொன்ன மாதிரி நம்ம பொண்டாட்டி கிட்ட கௌரவம் பார்த்தது ரொம்ப மடத்தனமான விஷயம்டா. கொஞ்சம் விட்டு கொடுத்தா என் குழந்தைய நான் காப்பாத்தி இருந்துப்பல்ல. பெத்த அப்பனா இருந்து குழந்தைய காப்பாத்த என்னடா சின்ன பிள்ளை மாதிரி ஆபரேஷனுக்கு அவ என்ன பண்றாளோ என் குழந்தை என்ன தைரியம் வர்றா. நம்ம பொண்டாட்டிகளுக்கு தான் நம்ம நிலைமை தெரியுமில்ல. அதான் தங்கச்சி கையில பணம் வச்சிருந்துச்சுல, அதை வச்சு நேரம் ஆபரேஷன் முடிச்சு போயிருப்பாங்கடா வீட்டுக்கு. டேய் மச்சான், எப்ப பொண்டாட்டியிட்ட கௌரவம் பாக்குறது தப்புன்றத நம்ம 3 பேரும் உணர்ந்துட்டோமோ அதுக்கப்புறம் எதுக்காடா உள்ள உட்கார்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். வாடா இப்பயே போலீஸ் ஏட்ட போய் நம்ம பொண்டாட்டிகளை வரவழைச்சு ஜாமீன் எடுக்க சொல்லுவோம் ராஜா. கரெக்டா? நான் வர மாட்டேன்ப்பா. இல்ல வாடா டேய். நான் வர மாட்டேன். நீ வாடா டேய். வாடா. நீ இங்க ஆம்பளைன்னு பேசக்கூடாது. வாடா வாடா சொல்றேன். சொல்றேன். நீ ஆம்பளையாடா. ஆமா. ஏட்டையா இப்ப எங்க வீட்டுக்கு போன் பண்ணி எங்க பொண்டாட்டிகளை ஜாமீன் எடுக்க சொல்லுங்க சார். அப்படியே என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல சொல்லுங்கயா. யோ வாய் மூடி உள்ள போங்க. டேய் நம்ம பொண்டாட்டிகளே வந்துட்டாங்கடா. சுகுணா, மாலு ரஞ்சுதா, மாலு ரஞ்சு என்னங்க மாலு ஏங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? என்ன விடுமா, குழந்தை எப்படிமா இருக்கா? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. மாலு பழசெல்லாம் மறந்துரு வாலு. இவனுக்கு என்ன அடிச்சே கொண்டுருவானுங்க போல இருக்கு வாலு. தயவு செய்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு அழாதீங்க, நான் கூட்டிட்டு போறேன். அழாதீங்க. ரஞ்சு, என்னங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ரஞ்சு நீ கூட என்ன இப்படி அடிச்சது இல்லம்மா. நேத்து நீயே என்ன கத்தில குத்தி கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு அடி பிச்சுட்டாங்கம்மா. இந்த 5 நிமிஷத்துல அடுத்த ரவுண்ட் வருவேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிருக்காருமா. அதுக்குள்ள என்ன கூட்டி போயிருக்க சொல்லேண்டா. கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாம் இங்க இருந்து அழைச்சிட்டு போதா நாங்க எங்க எப்படியே ஏம்மா? கூட்டிட்டு என்ன வீடு நினைச்சிட்டீங்களா? போங்கம்மா. போமையா போயா. அடிக்காதீங்க. எல்லாம் பேசக்கூடாதுமா. இன்ஸ்பெக்டர் திட்டுவாரு. போமா போமா. சொன்னா கேளு போ. போயிடாதீங்க தாயி. இந்த 3 பேரும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க குழந்தை ஆபரேஷனுக்காக இப்படி பண்ணிட்டாங்க. இந்த கடத்தலுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். நான் சொல்றத நம்புங்க. கஞ்சா கடத்திருக்காங்க. இது விஷயமா நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. நீங்க வேணா கமிஷனர் லெவல்ல மூவ் பண்ணி பாருங்க. நான் கமிஷனர் கிட்ட பேசிட்டு தான் வரேன். நீங்க பேசிக்கலாம் சார். ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் எனக்கு வரல. வேணும்னா கமிஷனருக்கு போன் போட்டு தரேன். பேசுறீங்களா? D1 போலீஸ் ஸ்டேஷன். சார். எஸ் சார். கமிஷனர் வந்திருக்காரு சார். ஆமா சார். சார் ஓகே சார். ஓகே சார். ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு. நீங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு கைது போட்டு கொடுத்துருங்க. அந்த 3 பேரை ரிலீஸ் பண்ணியா? முதலாளி, எங்களை மன்னிச்சுங்க முதலாளி. எழுந்துருங்கப்பா. ஒரு அற்புதமான பொய்ய சொல்லி உங்ககிட்ட நாங்க வேலைக்கு சேர்ந்தோம். ஆனா நீங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாம எங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சு எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி முதலாளி. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்கப்பா. நீங்க 3 பேரும் அவங்கவுங்க பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னைக்கு நீங்க பொய் சொல்லி என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தீங்களோ அன்னைக்கு உங்களை வேலையை விட்டு துரத்தி இருக்கணும். ஆனா நான் துரத்தல. ஏன்? அவங்க 3 பேரும் எங்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான். இப்ப கூட நான் ஜாமீன் கொடுக்க வந்தது உங்களுக்காக இல்ல, அவங்க பரிதாப நிலைமை பார்த்து. இனிமேலாவது பொண்டாட்டி பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. வரட்டுமா? சரிங்க முதலாளி. ரொம்ப நன்றி சார். வாங்க சார். சுகுணா, மம்மி ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சிட்டு குழந்தை மயக்க தெரிஞ்சு கண்ணை திறந்து பாத்துட்டா. அவளை பாத்துட்டு தான் நான் வரேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சௌக்கியமா இருக்கா, நன்னா இருக்கா. தேங்க்ஸ் மாமி. மாமி, மாமி, நாங்க உங்களை எவ்வளவு திட்டிருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம். ஆனா அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என் குழந்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மாமி. ஐயோ, என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுங்க. சுகு, நீங்கெல்லாம் சிக்கனமா இருங்க, ஆடம்பரமா இருக்காதீங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. ஆனா நாங்க பொண்டாட்டி பேச்ச கேட்கறதா அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டோம். இப்போ அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேம்மா. வாயை திறந்து சொல்லுங்கம்மா, கேக்குறோம்ல. சொல்லுங்கடி. பல வீடியோக்களை காண சன் லைஃப்